உடனே கார்த்திகோட பொண்டாட்டிய திரும்ப வந்து அந்த இலக்கியாவோட கொட்டத்தை அடக்கணும். அதுக்கு வக்கீல் கேட்ட ஃபீஸ கொடுத்து டைவர்ஸ் கிடைக்காம பண்ணி எப்படியாவது சீக்கிரம் வீட்டுக்கு வர வழிய பாரு. அதுக்கு தான் இந்த பணம். இப்பதான் நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க ஆண்டி. இனிமே என்னோட ஆட்டத்தை பாருங்க. இந்த பணத்தை வச்சு இலக்கியாவோட டைவர்ஸ் ஆசைக்கு ஆப்பு வச்சு அதே வேகத்துல நம்ம வீட்டுக்குள்ள வரேன். அப்புறம் பாருங்க, நம்ம விரோதிய உங்க காலடியில விழ வைக்கிறேன். இத கேக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீ அங்க வர்றதுக்குள்ள அந்த வீட்டுக்கு இலக்கிய ராணி ஆயிடுவா போல இருக்கே. முதல்ல அத நீ தடுக்கணும். என்ன ஆண்டி சொல்றீங்க? எல்லாம் அந்த கௌதம் பண்ற வேலை. அவன் இலக்கியாவோட நடிப்பை புரிஞ்சுக்காம அவளை தூக்கி வச்சுக்கிட்டு நல்லா ஆடிட்டு இருக்கான். நாளைக்கு இலக்கியாவோட பர்த்டே. அதுக்காக அவளுக்கு காஸ்ட்லியான கார் வாங்கி தர போறான். நிஜமாவா சொல்றீங்க ஆண்டி? இதுக்கே வாய பொளக்குற. நாளைக்கு ஈவினிங் அவளோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கிராண்டா பார்ட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கான். கார் பார்ட்டின்னு இலக்கியாவோட ஸ்டேட்டஸ் மட்டும் அதிகமாச்சுன்னா வீட்ல அவளோட அதிகாரம் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நீ வந்தாலும் அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க ஆண்டி. பர்த்டே பார்ட்டி நடக்க கூடாது. அந்த இலக்கியாவோட சந்தோஷத்துல மண்ணள்ளி போடணும். நிச்சயமா ஆண்டி. நீங்க சொல்லும் போதே நாளைக்கு நான் என்ன செய்யணும்னு ஸ்கெட்ச் போட்டேன். என்ன செய்ய போற? அது நாளைக்கு உங்களுக்கு தெரியும். இங்க பாரு, நீ என்னமோ செய். ஆனா நாளைக்கு நீ வைக்கிற குறி தப்ப கூடாது. வீடு கட்டி இத்தனை வருஷம் கழிச்சு நல்ல கதவா இல்லன்னு தட்டி பாக்குறியா? நான் ஒன்னும் கதவை தட்டி பார்க்கல. உள்ள வரலாமான்னு பெர்மிஷன் கேட்டேன். பெர்மிஷன் கேக்குறியா? என்னடா புதுசா பண்ற? உள்ளவா. ஏன் கார்த்தி நம்ம வீட்டுக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாக்குற? அடுத்தவங்க ரூம்குள்ள கேட்டுட்டு வர்றதுதான நாகரிகம். டேய், என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? பெரிய மனுஷன் ஆகலன்னா சுத்தி இருக்கிறவங்க என்ன சின்ன பையனா நினைச்சுதானே ஏமாத்துறீங்க? டேய் கார்த்தி, இங்க பாருங்க, தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு? இப்ப எதுக்கு என்ன வர சொன்னீங்க? அத முதல்ல சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு தெரியுமா? ஜஸ்ட் மிஸ். என் உயிரே போயிருக்கும். நல்ல வேலை இலக்கியா தான் காப்பாத்தினா. அந்த எஸ்எஸ்கே இருக்கான்ல, அவன் என்ன பண்ணான்னு உனக்கு? உங்க பர்சனல் மேட்டர் எனக்கு எதுக்கு? அதை கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்களோ அதை சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னடா இப்படி வெட்டி பேசிக்கிட்டு இருக்க? டேய், நான் உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன்டா. அது என்னன்னு கூட கேட்க மாட்டியா? நீங்க கூட தான் சதி செஞ்சு அஞ்சலியை என் கூட சேர்த்து வச்சு என் உசுரை எடுக்க பாத்தீங்க. அதை மட்டும் நீங்க என்ன கேட்டுட்டா செஞ்சீங்க? இவங்க செஞ்ச வேலைக்கு நான் நடப்பணமா அலையிறேன். இதுல இவங்க மேல அக்கறை பண்ணணுமா? சொல்ல வந்தது சொல்ல போறீங்களா இல்ல நான் கிளம்புவா? இருடா. டேய், நாளைக்கு இலக்கியாவுக்கு பர்த்டேடா. ஈவினிங் ஒரு பார்ட்டி ரெடி பண்ணிருக்கேன், நீ வரணும். உங்க வைஃப் பார்ட்டிக்கு நான் எதுக்கு வரணும்? என்ன எதுக்கு இன்வைட் பண்றீங்க? நீங்க எப்படியோ கொண்டாடுங்க, எனக்கு என்ன? என்னடா வேண்டாம் வெறுப்பா பேசிக்கிட்டு இருக்க? அவன் உன் அண்ணிடா. அதெல்லாம் டிராமா போட்டு அஞ்சலியை கொண்டு வரதுக்கு முன்னாடி, அந்த சதி செய்யறதுக்கு முன்னாடி. இப்ப அவங்க என் அம்மாவோட மூத்த மருமக, அவ்வளவுதான். டேய், இலக்கியாவை தப்பா நினைக்காத. அவ உனக்கு எந்த கெடுதலுமே செய்யல. கொஞ்சம் கோவத்தை தள்ளி வச்சுட்டு இலக்கியாவோட அக்கறையை புரிஞ்சுக்கோ. ஐயோ சாமி, உங்க அக்கறையை நீங்களே வச்சுக்கோங்க, நான் வரேன். டே நில்லுடா. இது நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்டா. நீங்க எல்லாரும் சந்தோஷமா கலந்துக்கிட்டா தானே நல்லா இருக்கும். டேய், பழசெல்லாம் மறந்துட்டு நாளைக்கு வந்து கலந்துக்கோடா. என்ன ஃபீல் பண்ண வச்சுட்டு நீங்க சந்தோஷமா பார்ட்டி கொண்டாடுவீங்க, அதுல நான் கலந்துக்கணுமா? ஆளை விடுங்க. டே கார்த்திக் சொன்னா. கார்த்திக், என்னாச்சுங்க? கார்த்திக் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டீங்களா? வரேன்னு சொன்னானா? இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. உடனே கால் பண்ணி பார்ட்டியை கேன்சல் பண்ணுங்க. பின்ன என்னங்க, வீட்ல ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கிறப்போ இப்ப நான் சந்தோஷமா பர்த்டே கொண்டாட முடியுமா? நீங்களே சொல்லுங்க. ப்ளீஸ் இலக்கியா, கொஞ்சம் பொறு. நான் எல்லார்கிட்டயும் பேசி ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கிறேன். இது என்னோட ஆசைக்காக ஏற்பாடு பண்ண ஃபங்க்ஷன். அதை தடுத்து என்ன சங்கடப்படுத்தாத. இந்த கார்த்திக் ஒரு முட்டா பையன். அவன் தான் நம்ம பேச்ச கேட்காம அஞ்சலியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான். அதுக்கான பலனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான் அவன். அது கூட புரியாம உளறிட்டு போறான்.
நாம பண்ண நினைச்ச நல்லது மெதுவா தான் அவனுக்கு புரியும். அது வரைக்கும் அவன் பண்றதை கண்டுக்காத. நாளைக்கு உனக்கு புது காரை கிஃப்ட் பண்றேன். உன் பர்த்டேவை சிறப்பா கொண்டாடுவோம். ஓகேவா? இப்ப என்ன வேண்டான்னு சொன்னா விடவா போறீங்க? ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு ஒத்துக்கணும்னா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதை நீங்க நிறைவேற்றணும். அதை நீங்க செய்வீங்களா? உன் ஆசையை நிறைவேற்றுற தவிர எனக்கு வேற என்ன கடமை இருக்கு? என்னன்னு சொல்லு. நாளைக்கு ரேவதி அம்மாவை பார்த்து கேக் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாமா? அவங்களும் உங்க அம்மாவாச்சே. அது அப்படித்தானே நீங்க அவங்கள கூப்பிடுவீங்க? இவ்வளவுதானா? எனக்கு டபுள் ஓகே. புது கார்லயே போய் ரேவதி அம்மாவா பாக்குறோம். ஆனா காரை நீ தான் டிரைவ் பண்ற. இது என்னோட கண்டிஷன். உனக்கு ஓகே தானே? ஓகேங்க. சரி, நாளைக்கு உன் பர்த்டேக்கு நான் gift வாங்கி தர போறேன். இன்னைக்கு என் பர்த்டேக்கு நீ என்ன gift கொடுக்க போற? இன்னைக்கு உங்க பர்த்டேவா? என்னங்க குழப்பறீங்க? நீ என்ன SSK கிட்ட இருந்து காப்பாத்தலனா இந்நேரம் நான் செத்துருப்பேன். உன்னால மறுபிறவை எடுத்து இன்னைக்கு மறுபடியும் நான் புதுசா பிறந்திருக்கேன். அப்ப இன்னைக்கு எனக்கு பர்த்டே தானே? உங்களை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை தானே. அதையே இப்படி பெருசா பேசுறீங்க? பெருசாலாம் பேசல, உண்மையை தான் சொல்றேன். அது சரி, ரவுடிங் என்ன தப்பிக்க விடாம பிடிச்சு வச்சிருந்தப்போ நீ போன்ல SSK கிட்ட என்ன சொல்லி லாக் பண்ண? ஏன் அவன் என்ன கொல்லாம விட்டான்? சொல்லு இலக்கியா. அந்த தாட்சாயினிய வீடியோ கால்ல காட்டி நீ SSK கிட்ட ஏதோ மிரட்டின. அது வரைக்கும் கொலவெறியோட இருந்த அந்த ஆளு எப்படி பருந்த கண்ட கோழி குஞ்சு மாதிரி தெரிச்சு ஓடுனா? சொல்லு இலக்கியா. அது அதாங்க அந்த ஆளோட. பாரு, மறுபடியும் அந்த ஆளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காரணம் காட்டி மிரட்டி பணிய வச்சான்னு மட்டும் சொல்லாத. ஏன்னா அந்த ஆளு டாக்குமெண்ட்ஸை நினைச்சு பயப்படுறவனா இருந்தா அதெல்லாம் கைக்கு வர்ற வரைக்கும் என்ன கொல்லவே நினைக்க மாட்டான் அவன். அதுவும் இல்லாம நீ போன்ல டாக்குமெண்ட்ஸையும் காட்டல, அந்த ஆளோட வைஃப் தாட்சாயினிய மட்டும் தான் காமிச்ச. அந்த பொம்பளைய காட்டி மிரட்டி SSKவும் அடங்கி போறான்னா அப்ப அந்த ஆளோட ஒரு பெரிய விஷயம் உன்கிட்ட அடங்கி இருக்கு. ஐயோ கௌதம், நீங்க எதுக்கு எதேதோ கற்பனை பண்ணிக்கிறீங்க? வேண்டாம். நீ இந்த அளவுக்கு மறைக்கிறன்னா அந்த ஆளு பெருசா அசிங்கப்படுற அளவுக்கு ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு அர்த்தம். அத வெளியில சொல்லி அவனை மேற்கொண்டு அசிங்கப்படுத்த வேண்டாம்னு நீ பெருந்தன்மையா நினைக்கிற. சரி பரவாயில்ல விடு. ஆனா ஒரு விஷயம், கூடிய சீக்கிரமே அந்த ரகசியம் என்னன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். ஆமாமா, நீங்க அப்படியே பெரிய CBI ஆபீசர் அப்படியே ரகசியத்தை கண்டுபிடிக்க போறாரு. நைட் டைம்ல நெருக்கமா இருக்கிற பொண்டாட்டி கிட்ட புதுசா எப்படி ரொமான்ஸ் பண்ணலான்ற ஐடியாவே உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. இதுல மத்தவங்க ரகசியத்தெல்லாம் கண்டுபிடிக்க போறாராம். யோசிங்க, நல்லா யோசிங்க. உங்க கண்டுபிடிப்பு என்னன்னு சொல்லுங்க. அது வரைக்கும் நான் போய் சோஃபால தனியா படுத்துக்கிறேன். என்ன? ஏய் இரு, எங்க எஸ்கேப் ஆகுற? அது இதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆக பார்த்தா போக விட்டுருவனா? அந்த ஆளுக்காக நம்ம சந்தோஷத்தை வேஸ்ட் பண்ண மாட்டோமா? பார்க்கிறேன் நான் கடவுளிருப்பை உணர்கிறேன். உன் காலடி தடங்கள் தான் என் வாழ்க்கையாகின்றதோ. உனது நிழலாய் தொடருவேன், உன் இதயம் முழுதும் படருவேன். உன் உடம்பிலே உதிரமாகி உயிரில் கலப்பேனோ. என்ன SSK, நானும் 2 நாளா கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இலக்கியா உங்களை என்ன சொல்லி மிரட்டுறா? அதுவும் என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டே உங்களை பகிரங்கமா மிரட்டுறா. நீங்களும் அவளுக்கு பயந்து நடுங்குறீங்க. ஏன்? உங்களை எதிர்க்கிறவங்கள அடையாளம் தெரியாம அழிக்கிற நீங்க அந்த சுண்டக்கா இலக்கியாவை பார்த்து ஏன் பம்புறீங்க? அப்படி உங்களுக்கும் இலக்கியாவுக்கும் நடுவுல இருக்கிற ரகசியம் என்ன? சொல்லுங்க. ஓ தாட்சாயினி, சும்மா அதே கேட்டு கேட்டு என்ன கடுப்பேத்தாத. அது ஒண்ணும் முக்கியமான விஷயம் இல்ல. முக்கியமான விஷயம் இல்லாமலையா அவளோட மிரட்டலுக்கு பயந்து கையில கிடைச்ச கௌதம கொல்லாம விட்டீங்க? அவ என்னடானா விஷயத்த உங்க புருஷன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறா. நீங்க என்னடானா அவ என்ன சொல்லி பிளாக்மெயில் பண்றான்னு நானும் 2 நாளா கேக்குறேன், நீங்க மழுப்புறீங்க. இல்ல, அது என்னன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. ஐயோ, திரும்ப திரும்ப விவரம் தெரியாம பேசாத. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நில்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து ஒரு அடி கூட நீங்க நகரக்கூடாது. ஒரு ஆம்பளை பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு பயப்படுற ஒரே விஷயம் அவனுக்கு வீட்டுக்கு வெளியில இன்னொரு பொண்ணோட இருக்கிற தொடர்பு மட்டும்தான்.
உங்களுக்கு அப்படி ஏதாவது ம்? ஐயோ என்ன தாஷாயினி இப்படி கேட்டுட்ட? நான் என்ன அப்படிப்பட்ட ஆளா? ஏன் நீங்க என்ன உத்தமரா? பணக்கார பொண்டாட்டி கிடைக்கிறான்னு எங்க அப்பா கிட்ட கைய கட்டி வாய பொத்தி குனிஞ்சு நின்னவர் தானே. இலக்கியா இதோட 2வது தடவை அவங்கள மிரட்டுறா. அந்த ரகசியம் என்னன்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.